டேய் என்னடா பண்ணுறீங்க, என்ன காமெடிடா இது அப்படிலாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது தமிழ்நாட்டில். என்னன்னா, இறந்தவங்க தேடி போய் ஆறுதல் கேட்டு வாங்கின விஷயம் பார்த்துருக்கீங்களா? கேட்குறதுக்கே வந்து காமெடியாக இருக்குல்ல. அதை தாங்க பண்ண போது ஒரு கட்சி. தவக பிரச்சார கூட்டம் கரூரில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அங்கே ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல் இருக்குல்ல, அதில் சிக்கி ஒரு 41 பேர் அவங்களோட உயிரை விட்டாங்க. ஸோ அங்கே அவங்க ஃபேமிலிலாம் போய் விஜய் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி 25 நாள் தாண்டிடுச்சு. இது வரைக்கும் அவங்க வந்து விஜய் சந்திக்கவே இல்லை. ஸோ 2 நாளாக வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, அந்த 41 குடும்பத்தையும் விஜய் சந்திக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. உடனே ஹாப்பியாக இருந்துச்சு. படா ஒரு வழியாக வந்து விஜய் போகிறாருப்பா வரலா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக, நான் கரூருக்கு வரல, நீங்கள் சென்னைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து தவிர்க்க வச்சுருக்கேங்க. அதாவது வந்து அந்த 41 குடும்பத்தையும் விஜய் பார்க்க போல, அந்த 41 குடும்பமும் விஜயை பார்க்க வராங்க சென்னைக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கரூரில் வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் கேட்டோம். அந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல, அங்கே உள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்கள் தாவேக்கா சைட்லலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் விஜயை சந்திக்கிறதுக்கு அந்த 41 குடும்பமும் சென்னைக்கு வராங்க. பனையூருக்கு கிடையாது, மாமல்லபுரம். ஸோ அங்கே வராங்க. அதுக்கு வந்து சொகுசு பேருந்தில் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க, போயிட்டுருக்குறாங்க. நாளைக்கு சென்னையில் மீட் பண்ண போகிறாங்க. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றுனா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவன் இப்படி பண்ணுவாங்க? நீங்கள் நினச்சி பாருங்கள். 41 குடும்பம் இருந்திருக்குன்னா நீங்கள் தான் அங்கே போகணும். உங்களை பார்க்க வந்த ஒரு கூட்டம், ஓகேங்களா? வேறு எதுக்குமே வரல. அதில் என்ன ரீசனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இவங்களோட சதி, இவங்களோட சூழ்ச்சி எல்லாம் சொல்லிட்டு போங்க. ஆனால் அவங்க வந்தது உங்களை பார்க்குறதுக்கு, வேறு எதுக்குமே கிடையாது. நீங்கள் என்ன பேச போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஃபேஸை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தான். அதில் என்ன ஆனாலும் சதி நடந்துட்டு போட்டோம். அதெல்லாம் வந்து சிபிஐ கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை பார்க்க வந்த ஒரு பச்சின குழந்தை கூட செத்துருக்குது. அப்போ நீங்கள் தான் அங்கே போகணும். அதுதான் சரியான ஒன்று. நீங்கள் சொல்லலாம், பர்மிஷன் கொடுக்கலையே என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். இதற்கு முன் ஸ்டெர்லைட்டில் ஏற்பட்ட ஒரு விபத்து, அங்கே போனீங்க. அனிதா மரணம், அவங்க வீட்டுக்கு போனீங்க. இப்போ அஜித்குமார் மரணம், அங்கே போனீங்க. இதேமாரி நிறைய இடத்துக்கு வந்து நைட்டில் வந்து தனியாக போய் பார்த்துருக்கீங்க. அங்கெல்லாம் வந்து கூட்டம் கூடல, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு என்ன? அதேமாரி நீங்கள் வந்து ஒரு தலைவன், நீங்கள் வந்து அரசியல் கட்சி தலைவன், இன்னும் வந்து எனக்கு கூட்டம் கூடும் இன்னும் வந்து பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ என்றைக்கு நீங்கள் வந்து மக்களாக மாற போகிறீங்க? நீங்கள் இப்படிலாம் போகணும்ல, இறங்கி போகணும். உங்களை யார் தடுத்தா? கரூர்னா அமெரிக்காவில் இருக்குதா, இல்லை வந்து ஆஸ்திரேலியா இருக்குதா? மாமல்லபுரம் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குதா, ஆஸ்திரேலியா இருக்குதா? எல்லாம் இந்தியாக்குள்ள தான், எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மாமல்லபுரத்துக்கு சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற கவர்மெண்ட் வந்து கரூரில் சந்திக்க அனுமதி கொடுக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போவே எல்லாக்குள்ளேயும் எழ ஆரம்பிச்சிச்சு, வைக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நான் போகிறேன், நான் வந்து மக்களுக்கு என்ன பார்க்க வந்தான், செத்துட்டான், அவனை நான் தான் பார்க்க போகணும், நான் போகிறேன்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இறங்கி போயிருக்கணும். அங்கே போய் இறங்கி ஃபேஸ் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கான இமேஜே மாறும். அதை விட்டுட்டு இன்னும் வந்து அந்த ஒரு பெரிய ஹீரோ அந்த நினைப்பை வச்சுக்கிட்டு நான் போனால் கூட்டம் கூடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ என்றைக்கு மக்களாக மாற போகிறீங்க? என்றைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்து மக்களுக்கு தெரிய போகிறீங்க? சும்மா வந்து ஒரு வேலில் இருந்துக்கிட்டு மைக்கை பிடிச்சிட்டு ஊன்னு பேசினா மட்டும் அரசியல் கிடையாது மிஸ்டர் விஜய் அவர்களே. அது மட்டும் அரசியல் கிடையாது. மக்களாக மாறணும். நீங்கள் வந்து அந்த மக்களை கூட்டு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்குல, அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. ஏன்னா வந்து ஈவன் உங்கள் ரசிகர்கள், உங்கள் தொண்டர்களே பார்த்தீங்கன்னா உங்களை சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு வெறுத்து பேசுகிறாங்க. என்ன தலைவா, உன்னை பார்க்க வந்தான், நீ தான் உன்னை பார்க்க போகணும், அவங்க உன்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் வந்து போஸ்ட்லாம் போடுறாங்க. சில பேர் அறிவுரைலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸே விஜய்க்கு அறிவுரை கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு விஜயை வந்து யார் இந்த அளவுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து இப்படி வந்து கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ கேவலமான ஒரு ஐடியா. உங்களுடைய கட்சி முடங்கிடுச்சு. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கட்சி வந்து 1 மாதம் முடங்கிடுச்சு. உங்கள் பிரச்சார கூட்டம்லாம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் சந்திக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் கரூருக்கு போயிருந்தால் தான் அதை வந்து 100% ஏற்றுக்க முடியாத ஒரு ஒன்றா இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க். உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய பிளாக் மார்க்கு உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. இறந்தவங்க தேடி வந்து ஆறுதல் வாங்கிட்டு போனது எங்கேயுமே கிடையாது. இது வந்து ஏற்கனவே உங்களை அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இந்த அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது. இப்போ நீங்களே இன்னொன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்கள வர வச்சு சந்திக்கிறது. மற்ற அரசியல் கட்சிக்கு வரப்பிரசாதம் இதை வச்சு செய்வாங்க. 2026 தேர்தல் எலெக்ஷன் பிரச்சாரத்தப்போ எல்லா கட்சியும் உங்களுக்கு எதிராக
இதை தான் கையில் எடுக்க போகிறாங்க. வேணா பாருங்கள் பனையூர் பண்ணையார் அவர் வந்து அவரை பார்க்க வந்து செத்தவங்களை இவர் போய் பார்க்க மாட்டாராம், அவங்க தான் வந்து இவங்களை பார்க்கணுமா, விஜய்க்கு வந்து ஆதரவு சொல்லிட்டு போகிறாங்க 47 குடும்பம் அப்படின்ற மாதிரி உங்களை வச்சு செய்ய போகிறாங்க பிரச்சார டைமில். அதுக்கு வந்து நீங்களே ஒரு வழி வந்து வழி வந்து வகுத்து கொடுத்துட்டீங்க ஓகேங்களா. ஸோ வந்து விஜய் இதை வந்து கைவிட்டுருக்கலாம். ஒருவேளை வந்து விஜய் வந்து இப்படி நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா வந்து 41 குடும்பம் இருக்குது, எல்லா வீட்டுக்கும் போகணும், தனித்தனியாக போகணும், அது முடியுமா, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடெல்லாம் வந்து நமக்கு போகிற அளவுக்கு இருக்குமா அப்படிலாம் பார்க்குறாருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வந்து அதெல்லாம் பார்த்துருந்தா தான் அவர் வந்து இப்படி வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்திருக்கணும்ல கரூருக்கு, திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதுதான், நீங்கள் கரூருக்கு வந்திருக்கணுங்க. அவங்கள வந்து மாமல்லபுரத்தை கூட்ட வருது அட்டி முட்டாள்தனம் ஓகேங்களா. ஸோ அந்த கட்சி தலைவர் இப்படி இருக்க, அந்த கட்சியில் தொண்டர்னு சுற்றிட்டு இருக்கிற தற்கூரிகள் இருக்குல்ல, அதுங்க ஒன்று வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு 2 நாளாக. அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. என்னென்னா இந்த ஸ்பீடுன்னு ஒரு விளாகர் தெரியும் உங்களுக்கு, யூடியூப்பில் வந்து ஒரு வேர்ல்டுலேயே வந்து பெரிய ஃபேமஸான ஒரு விளாகரு. ஸோ அவன் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கும்போது அவனை வந்து சேஸ் பண்ணி பைக்கில் போகிற 2 பேர் வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் போல். டிவிகே தளபதி தளபதி அப்படின்னு கத்திக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. இவனுங்க எந்த அளவுக்கு தற்கொலை நினச்சிக்கலாம். இவன் வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிறானா, வந்து நிச்சயம் ஒரு படித்தானா இருப்பான், பார்க்கும்போது படித்தானு தெரியுறான். ஸோ அவன் போயிட்டுருக்கிறான், அவனே சொல்கிறான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவான் தளபதி. என்னடா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஏற்கனவே உங்களை வந்து தற்கொலைன்னு கலாச்சிட்டு இருக்கிறானுங்க. அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்து மறுபடியும் இதுமாரி வேர்ட்ஸ்லாம் பேசுனீங்கன்னா என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள். அவன் ஒன்று ஸ்பீடு வந்து தளபதி என்னது அப்படி முடிக்கிறான், அவன் தஃபக் அப்படின்ற சொல்லிட்டு போகிறான் அவன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப விஜய் காரு வருது சேஸ் பண்ணிட்டு போனீங்கடா, இன்றைக்கி எவங்கார வருது அவங்கார சேஸ் பண்ணிட்டு போயிட்டு அங்கேயும் விஜய் பேரை மென்ஷன் பண்ணி ஏற்கனவே கட்சிக்கு இருக்கிற பிளாக் மார்க்கை இன்னும் சேர்த்துட்டு இருக்கிறானுங்க இந்த தற்கொலை கூட்டம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நடந்துச்சு என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் நடிகர் லிவிங்ஸ்டன் தெரியும்ல, அவங்களுடைய மகள் வந்து ஒரு போஸ்ட்டு போடுறாங்க அவங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி. அந்த போஸ்ட்டில் ஒரு விஜய் ஃபேன் கமெண்ட் பண்ணுறான், என்னென்னா இன்னும் உங்கள் அப்பா உயிரோட இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ஃபேன்ஸ் இருக்கானுங்களே, இவனுங்க வந்து இந்த தற்கொலை கூட்டம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து யாராச்சும் திடீர்னு வந்து ஒரு ஷாக்கிங்காக ஒரு டெத் நடந்துச்சுன்னா உடனே வந்து ஒரு போஸ்ட் போட்டுருவானுங்க. எவனாச்சும் அந்த போஸ்ட் போட்டுருவான், அஜித் ஃபோட்டோவையும் ரஜினி ஃபோட்டோவையும் போட்டு நல்லவங்களாம் சாவுறாங்க, இவனுங்க என்ன இப்படின்னு அப்படியே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுருவானுங்க. நம்ம வந்து காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே ஃபார்முலாவை ஜோதிடாடியும் போய் பண்ணிட்டானுங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு தரமான ரிப்ளை கொடுத்துச்சு. நான் நினச்சேன் கரூர் கூட்டத்தில் வந்து நீயும் உன் ஃபேமிலியும் செத்துச்சு நினச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுறதுக்கு அதையும் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு அதையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ட்விட்டரில். ஸோ அந்த பக்கம் இன்ஸ்டாவில் அடி வாங்கினா அதே அடி வாங்கிட்டு காலையில் அந்த பொண்ணு அடிச்சிருக்குது, மதியம் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த பக்கம் சூரிய அடிக்கிறாரு. ஏன்னா சூரிய வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் ஒரு விஜய் ஃபேன் வந்து கமெண்ட் பண்ணுறான், என்னன்னா திண்ணையில் படுத்து கிடந்துச்சு திடுக்கணும் வச்சான் வாழ்க்கைன்ற மாதிரி அப்படியே ஒரு ஸ்மெல்லாம் போட்டு கமெண்ட் பண்ணி தான். ஆக்சுவலாக வந்து அந்த ஐடியோட டிபி பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபோட்டோ இருக்கும். ரஜினி ஃபோட்டோவே ஒரு ட்ரோல் பண்ணி மார்க் பண்ண மாதிரி ஃபோட்டோவாக இருக்கும். அதை வந்து ஒரு ஃபேக் ஐடி, அது வந்து டக்குன்னு பார்த்தா யாரும் விஜய் ஃபேன் சொல்ல மாட்டாங்க. பார்க்கும்போது டிபி பார்க்கும்போது வந்து ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் 1ஆம் நம்பர் விஜய் ஃபேன். அவன் ஐடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ அதற்கு சூரிய போட்டது ஒரு பதில் என்னென்னா, தம்பி நான் திண்ணையில் மட்டும் படுக்கல ரோட்லேயும் படுத்து கிடந்தேன், அப்படிலாம் இருந்தவன் தான் இன்றைக்கி வந்து நம்பிக்கை விடாமல் நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன், நீயும் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கை முன்னேறி போ அப்படின்ற மாதிரி அவரும் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி ஏற்கனவே கட்சிக்கு ஒரு பிளாக் மார்க்கு, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் கட்சியை தற்கொலை கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தாமல் இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதால இது தற்கொலை கூட்டம் தாண்டா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு விஜய் ஃபேன்ஸே அதுக்கு வழி வைக்கிறானுங்க. இதில் என்ன ஒன்றுனா, இந்த ரெட் லைட்டை தமிழ் லைட்டை ஒருத்தவன் சுற்றிட்டு இருப்பான் யூடியூப்பில். அவன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தான், கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தான். நான் அதுக்கு வந்து ரீப்ளைலாம் பண்ணியிருந்தேன், அஜித் ரசிகர்கள் தற்கொலைகள், ரஜினி ஃபேன்ஸ்லாம் தற்கொலைகள் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் போட்டிருந்தான். இன்றைக்கி பாருங்கள் கர்மாவை, மொத்த தமிழ்நாடும் சேர்ந்து விஜய் ரசிகர்களில் தற்கொலை அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. ஸோ இதுதான் கர்மான்றது ஓகேங்களா. இதில் வந்து இந்த வடைபேச்சு ஒன்று இருக்குல்ல, இந்த வந்து யூடியூப்பில் 3 பேர் உட்காந்துட்டு நியாயம் பேசுவாங்கல்ல, அவனுக்கு வந்து இதுவே இந்த விஜய் ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு பண்ணிருக்கானுங்களே, இந்த ஸ்பீட்டை பேசுனதாக இருக்கட்டும், அந்த ஜாவிட்டா பொண்ணுகிட்ட போய்ட்டு அவங்க அப்பா செத்துட்டான்னு சொன்னதாக இருக்கட்டும், சூரியட்டை போய் பேசுனதாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த வடைபேச்சு இவனுக்கு பேசவே இல்லை. இதுவே ஒரு அஜித் ஃபேன் ஒரு ரஜினி ஃபேன் வந்து எதனா ஒரு மிஸ்டேக் எதனா பண்ணியிருந்தாங்கன்னா 1/2 மணி நேரம் பேசுவானுங்க. பாருங்கள் இவங்க இப்படி தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு நடக்கும்போது அஜித் வந்து இவ்வளோ கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபோட்டோ வந்து வரும். அந்த ஃபோட்டோவை கிரியேட் பண்ணது வந்து அஜித் ஃபேனாக இருக்க மாட்டான்,
எவனாவது ஒரு ஃபேக் ஐடிக்கு கிரியேட் பண்ணி அஜித் கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி விட்ருவான். அது வந்து அப்படியே பெரிய வைரல் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ தூக்கி வச்சுப்பானுங்க. தூக்கி வச்சுட்டு பாருங்கள் அஜித் ஃபேலாம் இப்படி தான் ஃபோட்டோஷாப் பண்ணிவிட்டு அஜித் மேலே வந்து ஒரு இருக்க நன்மதிப்பை கெடுக்கிறானுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவானுங்க. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோ கிரியேட் பண்ணது யார்? அஜித் ஃபேனாகவே இருக்க மாட்டான். அவன் அஜித் ஃபேன் மாதிரி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவன் பண்ணிட்டு போயிடுவான். அதை செக் கூட பண்ணாமல் அஜித் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்கள்கிட்ட உண்டாக்குவானுங்க இந்த வடைபேச்சு. ஆனால் இங்கே ஒரிஜினலாகவே விஜய் ஃபேன் தற்கொலைத்தனமாக வேலைகள் பண்ணுறானுங்க. இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த வடைபேச்சு பேசவே இல்லை. ஸோ இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும், இங்கே யாரெல்லாம் யாருக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதான் நான் சொல்கிறது. மொத்தத்தில் வந்து கரூர் விஷயத்தில் விஜய் எடுத்துருக்குது அடி முட்டாள்தனம். அதேமாரி அவருடைய ரசிகர்கள் பண்ணுறதும் அடி முட்டாள்தனம். இதெல்லாம் மாறினாதான் டிவிக்கே ஒரு கட்சியாகவே தமிழகத்தில் தெரிய வரும். இல்லைனா வந்து ஒரு ட்ரோல் மட்டும் மாடும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை டாட்டா, பை பாய்.